தமிழகத்தில் நிறைய இடங்களில் சிவலிங்கம் இருக்குது. கோவில் முந்தி காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில் இருக்குது சிவலிங்கம். அது கூரை கிடையாது, சுற்றுச்சுவர் மதில் சுவர் கிடையாது. சில இடங்களில் குளம் இருக்குது, பற்றி போச்சு. சில இடங்களில் குளமும் இருக்குது, அம்பாள் கூட இருக்குது. சில நிறைய சிவலிங்கத்தோட நந்தியோட இருக்குது. ஆனால் எதுவுமே புழக்கத்தில் இல்லை, பூஜை பண்ண மாட்டேங்கிறோம். அந்த கோவில்கள் கோவில் மாதிரியான ஒரு கட்டமைப்பு அதில் இல்லை. தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையம் பக்கத்தில் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க, சுருளி ஆண்டவர் கோவில் பக்கத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவாரூரில் திடல்னு ஒரு கிராமத்தில் ஒரு பருத்திக்காட்டுக்குள்ளே அப்படி இருக்குது அப்படின்றாங்க. அது பல்லவர் காலத்து சிவலிங்கமாக, ரொம்ப அபூர்வமான சிவலிங்கம் அப்படிங்கிறாங்க. ஆனால் வழிபாடு அங்கே நடக்கலை, அது அப்படியே மண்ணுக்குள்ளே புதைஞ்சி இருக்குது. உத்திரமேரூரில் கூட அதே மாதிரி கடல்மங்கலம் அப்படிங்கிற இடத்துல லிங்கம் இருக்குது, நந்தி இருக்குது, குளம் இருக்குது. ஆனால் நாம் பூஜை பண்ணுறது இல்லை. அப்புறம் அம்மையப்பன் நல்லூரில் குளம் வத்தி இருக்குது, மற்றபடி லிங்கமும் அதே மாதிரி நந்தியும் இருக்குது. சேர்ப்பாக்கம் அப்படின்னு ஒரு இடம், அதில் சிவலிங்கம் இருக்குது, நந்தி இருக்குது, பலிபீடம் இருக்குது, அம்பாள் இருக்கா. ஆனால் நாம் பூஜை பண்ணுறது இல்லை. புலிப்பாக்கம்னு ஒரு இடம், அதுலேயும் பார்த்திங்கன்னா கோபுரம் கிடையாது, சுவர்லாம் இல்லை. ஆனால் அங்கே லிங்கம், துர்க்கை, நந்தி எல்லாமே இருக்குது. எல்லாம் வெட்ட வெளியில் இருக்குது. இப்போது இதெல்லாம் சிட்டியிலலாம் அந்த மாதிரி கிடையாது, எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. அப்படி இல்லை. இங்கே சென்னை சிட்டியை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 4 ஆறு ஓடுது, கிட்டத்தட்ட 4000 ஏரிகள் இருந்திருக்கு. இப்போ எதுவுமே ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. கூவமா, பாலாரா, அடையாரா, கொசஸ்தலையாரா, செய்யாரா, எல்லாமே தான் சாக்கடை மாதிரி வச்சுருக்கிறோமே. நம்ம எல்லாமே புனிதமான நதிகளாக இருந்தது தான். அத்தனையோட கரைகளில் 2 பக்கமுமே சிவாலயங்கள் இருந்தது. மன்னர்கள் காலத்தில் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணீர் தான் வருது. அது பார்த்தாக்கா எல்லாம் வெட்ட வெளியில் நிறைய சிவலிங்கங்கள் அங்கேயும் இருக்குது. இப்போது இந்த சிவன் ஆலயங்களை அரசோட கடமை இல்லையா, இதெல்லாம் கரெக்டாக எண்ணி எடுத்து வைக்கிறது. இதுக்கு என்ன செய்யணுமோ அந்த மாதிரி ஒரு சின்ன அளவுலையாவது அதை கோவிலில் கட்டி கொடுக்கறது, நிர்மாணிக்கிறது எல்லாமே அதோட கடமை தானே. எல்லாம் வர்ற கோடியாக வருமானம் வருது. அதெல்லாம் சம்பளத்துக்கே போச்சுன்னா எப்படி நம்ம மதத்தில் இருந்து எதுக்கு நம்ம இவ்வளோ காசு மக்கள் இந்துக்கள் கொடுக்குறாங்க? எனக்கு அது புரியலை. நீங்களும் யோசிங்க.